பண்ணுவேன்? நான் பொழைச்ச பொழப்பெல்லாம் வீணா போச்சு. பெத்த தாயாட்டமுள்ள பாத்துக்கிட்டு இருந்தேன், எல்லாம் கைய மீறி போச்சு. எனக்கு இனிமே யாரு இருக்கா? யாரு இருக்கா? இந்தா நிறுத்து. இப்ப எதுக்கு ஒப்பாரி வச்சிட்டு இருக்கிற? என்ன உன் மாமியா செத்தா போச்சு? ஏண்டி சிம்ரனு அப்படி சொல்ற? அந்த பொம்பளை மட்டும் இல்லைன்னா நானும் என் பிள்ளையும் நடுத்தருவுல தாண்டி நிக்கணும். ஏண்டி அந்த பொம்பளை சாவ சொல்ற? தெரியுதுல, அந்த சாமி கிட்ட என் மாமியாருக்கு எதுவும் ஆகக்கூடாது, நல்லபடியா பொழைச்சு வரணும்னு போய் வேண்டிக்க. அதை விட்டுப்படி இங்க சும்மா போச்சே போச்சே போச்சேன்னு ஒப்பாரி வச்சுட்டு உட்காந்துருந்தா ஆஸ்பத்திரியில வர்ற உசுறு கூட திரும்ப போயிட போகுது. நான் வேண்டாத சாமி இல்லடி சிம்ரனு. ஊர்ல உலகத்துல இருக்கிற எல்லா சாமியும் வேண்டிக்கிட்டேன். என் அத்தையை இனிமே இந்த சாமி தான் காப்பாத்தி கொண்டு வரணும். அது சரி, அதான் எல்லா சாமிக்கும் மனு கொடுத்துருக்குறல, அப்புறம் என்ன எதுக்கு கவலைப்படுற? ஒரு சாமி இல்லைனாலும் ஒரு சாமி காப்பாத்தி கொண்டு வரும், கவலைப்படாம இரு. எப்படி சிம்ரன் அழுவாம இருக்க முடியும்? அது என்ன எனக்கு மாமியா மாதிரியா இருந்துச்சு? பெத்த மாவளாட்டமல்ல பாத்துக்குச்சு. எப்படியே அழுவாம கவலைப்படாம இருக்கு சொல்ற? தெரியுதுக்கா, உன் நிலைமை எனக்கு நல்லா தெரியுது. நீயும் உன் மாமியாலும் எப்படி தாய் பிள்ளையாட்ட இருந்தீங்கிறது எனக்கு புரியுது. அதுக்காக இப்படி அழுதுகிட்டே இருந்தா உன் மாமியா எந்திரிச்சு வந்துருமா? உன் மாமியா வைராக்கியக்கார பொம்பளை, எந்த இடத்துலயும் உன்னை விட்டும் கொடுக்காது, விட்டுட்டும் போவாது. அதனால கண்டிப்பா திரும்பி பொழைச்சு வரும். நீ கவலைப்படாம இரு. முதல்ல அழுவாத மூஞ்சத்தோட. நானும் அந்த நம்பிக்கையில தாண்டி சிம்ரன் இருக்கிறேன். என்ன பண்ண சொல்ற? இனிமே கடவுள் விட்ட வழிதான். சரி, தாமரைக்கு போன் போட்டு சொன்னியா கௌரி வீட்டு கூட்டிட்டு போக சொல்லி? எங்க என்ன போன பேச சொல்ற? ஆம்புலன்ஸ்ல வரும்போதும் சரி இங்கேயும் சரி அழுத வண்ணமாவே இருக்கிற. உன்னை சமாதானப்படுத்த வைத்த எனக்கு நேரம் சரியா இருக்குது. இந்தா இப்ப போன் பண்றேன். சீக்கிரம் சொல்லுடி, புள்ள வந்து வெளியே உட்காந்துருப்பா. ஆத்தாடி, எம்பிட்டு உமி எம்பிட்டு கல்லு. இந்த அரிசியில உமிய கல்லும் பொறுக்கி பொறுக்கி என்ன மாலையில போ. அரிசி அரைக்கும் போது சல்லடையில போடுன்னு சொன்னா கேக்குறாங்களா? அவ பாலிஷ் போட்ட அரிசி வாங்கி நோமாக்கி திங்கிறாளுங்க. நமக்கு இந்த அரிசி சல்லடையில போட்டு தர சொன்னா கூட தர மாட்டேங்கிறாங்களே. என்ன ஒரு தரமாவது கல்லோட சோத்தாக்கி வச்சா தான் அடுத்த தரம் சல்லடையில போட்டு வரும். என்ன தாமரை, அரிசியோட எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிற? ஆமா ஆமா, பேச்சுவார்த்தை தான் நடத்திட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு எங்களுக்கு சம்மந்தம் முடிக்க தான் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறோம். அட ஏமாமா, இந்த அரிசியில இருக்கிற கல்லையுமே என்னால பொறுக்கி எடுக்க முடியல. போங்க, என்ன பண்றது? ஒவ்வொரு வாட்டியும் ஜோராக்கும் போதெல்லாம் பொறுக்கி பொறுக்கி 1 மணி நேரம் ஆகுது பொறுக்கி எடுக்க. அதான் புலம்பிட்டு கிடக்குறேன். எத்தனை வாட்டி சொன்னேன் நெல் அரைக்க போகும்போது அரிசி சல்லடையில போட்டு எடுத்துருவாங்க, கல்லெல்லாம் பொறுக்கி எடுக்க முடியலன்னு. ஒரு நாளைக்காவது உங்களை பொறுக்க விட்டாதான் தெரியும். இங்க பாருங்க, ஒரு படி அரிசி தான் எடுத்தேன், அதுல 20-25 கலாட்டம் வந்துருச்சு. நான் எப்ப இதெல்லாம் பொறுக்கி எடுத்து எப்ப சோறாக்குறது? 7 மணி ஆச்சுன்னா அவங்க அம்மா கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்னும் சோறாக்கலையா, என்ன சோறாக்குறது விட்டு அப்படி என்ன வேலை பாக்குறா அப்படி அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. எப்ப மாமா இதெல்லாம் பொறுக்கி எடுத்து நான் சோறாக்குறது? அதுக்கு தான் சல்லடையில போட்டு கொடுங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்கிறீங்க. தாமரை, நீ சொன்னு தான் நெல் அரைக்கிற முருகேசங்கிட்ட நான் சல்லடையில போட சொல்லி சொன்னேன். ஆனா அம்மா சல்லடையில போடவே கூடாதுன்னு ஒரே புடிவாதமா சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன பண்ண சொல்ற? சல்லடையில போட்டா மேல 10 ரூபா செலவாகும், அதெல்லாம் ஆக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா பொறுக்கிக்கலான்னு சொல்லிட்டாங்க. அதுக்கு மேல என்னமா பண்ண சொல்ற? ஆமா சாமி, இங்கதான் அம்மா பேச்சுக்கு மறு பேச்சே இல்லையே. ஆக்கும்போது அப்படியே ஆத்தாலும் மகளும் தான் உட்காந்து பொறுக்கி கொடுக்குறாங்க பாரு. ஒரு நாளைக்கு கல்லு பொறுக்காம அப்படியே போட்டு சோற ஆக்கி வைக்கிறேன், அப்புறம் தெரியும். சரி விடு தாமரை, கத்திட்டு கிடக்காம அடுத்த தரம் பாத்துக்கலாம். ஐயோ சாமி, போன வாட்டி இதைதான் சொன்னீங்க. முதல்ல அரிசியில கல்ல உங்களை பொறுக்க சொல்லணும், அப்பதான் நீங்க சல்லடையில போட்டு வருவீங்க. ஆத்தாடி, நீ சொன்னாலும் சொல்லுவ, என்ன ஆள விடுமா சாமி? ஏமாமா, இந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க என்னாச்சு? பொங்க கழிச்சு வர சொன்னோம், ஆனா இந்த பொங்க முடிஞ்சு 1 மாசம் ஆகி போச்சு, இன்னும் ஒரு தகவலும் காணோம். என்னாச்சுன்னு ஏதாவது விசாரிச்சிங்களா? இல்ல அதுக்கு உங்க அம்மா ஏதாவது சொன்னாங்களா? எதுக்குடா அவ தங்கச்சி கல்யாணத்தை பண்ணி வச்சு நீ செலவில் தூட்டுக்கிறேன்னு? ஆட ஏண்டி நீ வேற, அப்படிலாம் அம்மா சொல்லாது. அப்படியே சொன்னாலும் இந்த கல்யாணத்தை நடத்தாம இருப்பேனா நானு? எப்பதான் உங்க அம்மா பத்தி முழுசா தெரிய போதோ. 2 நாளைக்கு முன்னாடி தான் மாப்பிள்ளை வீட்டுல பேசினேன். மாப்பிள்ளை வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல யாரோ இறந்துட்டாங்களாம். பக்கத்து வீடுங்கிறதுனால ரொம்ப நெருக்கம் போல. அவங்க வீட்டுல இப்படி ஒரு துக்கம் நடந்திருக்கும் போது எப்படி பொண்ணு பார்க்க வர்றதுன்னு கொஞ்சம் தயக்கத்துல இருக்கிறாங்க போல. அவங்க நினைக்கிறதும் சரிதானே தாமரை, ஒண்ணுக்குள்ள ஒன்னா இருக்கிறாங்க. அப்புறம் அவங்க வீட்டுல இப்படி ஒரு துக்கம் நடந்திருக்கும் போது எப்படி உங்களால பொண்ணு பார்க்க வர முடியும் சொல்லு? 16ஆம் நாள் காரியம் முடிஞ்சோன்னா வரேன்னு சொல்லியிருக்காங்க. பாப்போம். என்ன மாமா பாப்போம், இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? இந்த ஜாதகமே எவ்வளவு லேட்டா வந்துச்சுன்னு பாத்தீங்களே. இப்படி தள்ளி தள்ளி போறத பார்த்தா எனக்கு ஒன்னும் சரியா படல. ஏ பைத்தியக்காரி, என்ன சரியா படல? மார்கழியில பொண்ணு பார்க்க வரணும், பொங்க கழிச்சு வாங்கன்னு நாம தான் தள்ளி போட்டோம். இப்ப இந்த மாதிரி ஒண்ணு நடந்துருச்சு. இதெல்லாம் தடுத்தா நிறுத்த முடியும்? நீ நினைக்கிற மாதிரி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நினைச்சாங்கன்னா? நம்ம தான் தள்ளி போட்டோம், இல்லன்னு சொல்லல. ஆனா இப்ப வந்து தாமரை, நாம பொண்ணு வீட்டுக்காரங்க கொஞ்சம் பொறுமையா தான் இருக்கணும். இப்படி எடுத்தாங்க அவசரப்படக்கூடாது. நாம என்னதான் முட்டி மோதினாலும் எது எப்ப நடக்குமோ அப்பதான் நடக்கும். பவித்ரா உன் தங்கச்சி இல்ல, என் மக மாதிரி. என் புள்ள கல்யாணத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு தெரியும். நீ ஒன்னும் கவலைப்படாத. தண்ணி எடுத்து வச்சியா? எடுத்து வச்சிருக்கேன், போங்க. நல்லா கொதிக்க இருக்கும். பச்சை தண்ணி ஊத்தி விளை வைக்கிறீங்க. போனது உங்க வாக்குல மொண்டு ஊத்திட்டு ஐயோ அம்மான்னு கத்தாதீங்க. கடவுளே, சீக்கிரம் இந்த பீடையில இருந்து தப்பிச்சு போறதுக்கு ஒரு வழியை காட்டுப்பா. என்ன சிம்ரன் இந்த நேரத்துக்கு கூப்பிடுறா? ஹலோ, சொல்லுடி சிம்ரனே. ஹலோ தாமரை, எங்கடி இருக்கிற? இந்நேரத்துல எங்கடி இருப்பாங்க? வீட்டுல தான் இருக்கிறேன். சரி ரைட்டு. அது வந்து நானும் சுந்தரி அக்காவும் ஆஸ்பத்திரிக்கு வந்திருக்கிறோம். ஆஸ்பத்திரிக்கு
போயிருக்கீங்களா? ஏன்டி என்னாச்சு? அக்காவுக்கு எதுவும் உடம்பு சரியில்லையா? என்கிட்ட எதுவும் சொல்லவே இல்ல. நீ ஒருத்திரி, அக்காவுக்குலாம் எதுவும் இல்ல. அக்கா மாமியாவுக்கு தான் தலையில கொஞ்சம் அடிபட்டுருச்சு, அதை தூக்கிட்டு தான் ஆஸ்பத்திரிக்கு வந்தோம். என்னடி தூக்கிட்டு போனமுங்கற? தூக்கிட்டு போற அளவுக்கு எங்க எப்படி அடிபட்டுச்சு? அதை ஏத்தாமற கேக்குற. இந்த கிருஷ்ணமூர்த்தி பையன்ல, அவன் போதை போட்டுட்டு வீட்டுக்கு வந்து தகராறு பண்ணியிருக்கான். அது தகராறு முத்தி போய் ஒரு கட்டையை எடுத்து அக்காவை அடிக்க போயிருக்கான். இந்த ராமாய் பெரியமால எங்க வந்து யாரடா அடிக்கிறேன்னு சொல்லி குறுக்க பூந்துருச்சு. அக்காவுக்கு உழுவ வேண்டிய அடியை பாவம் அது வாங்கிக்கிட்டு ரத்தம் கொட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துருச்சு. அப்புறம் என்ன பண்றதுன்னு ஒன்றும் புரியாம ஆம்புலன்ஸுக்கு போன பண்ணி ஆஸ்பத்திரிக்கு இப்பதான் வந்து சேர்ந்தோம். சுந்தரி அக்கா மாமியா நல்ல பொம்பளடி, அதுக்கா இப்படி ஆகணும்? டா, என் வீட்லயே தான் இருக்குதுங்களா ரெண்டு, அதுங்களுக்கு இப்படி எதுவும் நடக்க கூடாது. இவ்வளவு எதுவுமே ஆக மாட்டேங்குது. அன்னைக்கு கூட என் நாத்துவ துண்டை போட்டு மூடி என்ன அடி அடிச்சு தெரியுமாக்கா, உருட்டு கட்டையை வச்சு. ஆனா ஒண்ணுமே நடக்காத மாதிரி கல்லு மாதிரி என் உட்கார்றா. ஆனா ஒண்ணுடி, நல்லவங்களுக்கு மட்டும் இந்த கடவுள் எல்லா கஷ்டத்தையும் கொடுக்குறாரு. இந்த மாதிரி பீட பிடிச்சவங்களுக்கு எந்த கஷ்டமும் வர மாட்டேங்குது. சரி சரி, எந்த ஆஸ்பத்திரின்னு சொல்லி நானும் உன் மாமா உடனே கிளம்பி வரோம். நீ எதுக்கடி இப்ப கிளம்பி வர? டாக்டர் கட்டை போட்டு அனுப்பி விடுறாரா இல்ல இங்கே இருக்க சொல்றாரான்னு ஒன்னும் தெரியல. அவர் வந்து பார்த்தாதான் தெரியும். நீ வந்து நம்ம கௌரி டியூஷனை முடிச்சு வீட்டுக்கு வந்திருப்பா, யார் இல்லைன்னு பார்த்து பயந்துட போறா. சேத்தா அவளை மட்டும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் வச்சு பாத்துக்க. நான் டாக்டர் வர பார்த்து என்ன ஏதுன்னு விவரத்தை கேட்டு அப்புறம் உனக்கு ஃபோன் பண்றேன். அப்புறமா கிளம்பி வா, போதும். சரி, அப்ப நான் போய் கௌரியை பாக்குறேன். நீ அக்காவை பத்திரமா பாத்துக்கடி, அது அழுதுகிட்டே கிடக்கும் பாவம். அது எங்கடி நான் சொல்றத கேக்குது? அழுதுகிட்டே எல்லாம் இருக்குது. சரி சரி வையி, நான் பாத்துக்கிறேன். நீ போய் புள்ளை பாரு. நல்லா வந்து பிறந்திருக்கா ராமாய்க்கு மாவனா. அந்த ராமாய்க்கு மாணிக்கமும் இந்த சிவகாமிக்கு கிருஷ்ணமூர்த்தியும் மாத்தி பிறந்திருக்க மாட்டாங்க. தினமும் கிளவி உருட்டு கடையில அடி வாங்கியிருக்கோம், கண்ணு குளிர பாத்துருக்கலாம். அப்போ சௌமி எங்க போய் தொலைஞ்சாங்கன்னு தெரியலையே. ஏமா ராமாய் அம்மாவோட அட்டெண்டர் நீங்க தானா? ஆமா, நாங்க தான் டாக்டர். என்னாச்சு, எப்படி இருக்காங்க? டாக்டர் ஐயா, எங்க அத்தைக்கு ஒண்ணும் இல்லல்ல, நல்லா இருக்காங்களா? கண்ணு முடிச்சாங்களா? நாங்க போய் பார்க்கலாமா? பேசுறாங்களா? இருங்க இருங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. அவங்களுக்கு தலையில அடிபட்டிருக்கு, ரத்தம் நிறைய போயிருக்கு. நான் ஒரு எக்ஸ்ரேவும் எம்ஆர்ஐ ஸ்கேனும் எழுதி தரேன், அதை எடுத்துட்டு வாங்க. என்ன ஏதுன்னு பார்த்துட்டு அப்புறம் சொல்றேன், சரியா? என்னது எக்ஸ்ரே எடுக்கணுமா? எக்ஸ்ரே எடுக்காமலாம் பார்க்க முடியாத டாக்டர் ஐயா? டாக்டரை போ பார்த்து எந்த டாக்டர் கிட்ட பேசிட்டு இருக்கிற? தலையில அடிபட்டு இருக்குல்ல, அத்தான் மூளைக்கு எதுவும் சேதாரம் இருக்கா இல்ல எலும்புக்கு எதுவும் சேதாரம் இருக்கான்னு பாக்குறதுக்கு தான் இந்த எக்ஸ்ரே ஸ்கேன் எல்லாம். அதெல்லாம் எடுத்து பார்த்தா தானே அடி எந்த அளவுக்கு பட்டிருக்கு, என்ன வைத்தியம் பண்ணலாங்கிற விவரமும் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் தெரிய முடியும் சிம்ரனு. ஆனா இந்த ஸ்கேனு எக்ஸ்ரே எல்லாம் எடுக்கிறதுக்குலாம் பணத்தை கட்ட சொல்லுவாங்களேடி, அதுக்கு நான் எங்கடி போவேன்? இது என்னடா வம்பா இருக்குது? பணம் தான் கட்ட சொல்லுவீங்க. ஓசியில வைத்தியம் பார்க்கறதுக்கு இதுனா உன் அப்பம் கட்டி வச்ச ஆஸ்பத்திரியா? செலவு பண்ணாம ஃப்ரீயா வைத்தியம் பார்த்துட்டு போலான்னு வந்தியோ? ஆளா பாடுற, எல்லாம் பாத்துக்கலாம், வா, நீ எதுவும் கவலைப்படாத. சிம்ரனு, என் தோடு மூகுத்தி கழட்டி தரேன். பக்கத்துல ஏதாவது அடகு கடை இருந்துச்சுன்னா போய் வச்சுட்டு கொடுக்குற காசை வாங்கிட்டு வரியா? அதை வச்சு வைத்திய செலவு பண்ணிக்கிடுவோம். என்னது பவுன் என்ன விலை விற்கிது தெரியுமா? பவுன் விற்கிற விலைக்கு உன் தோட்டுக்கு மூக்குத்திக்கும் 10,000 தூக்கி கொடுப்பாங்க. அதை வச்சு நீ ஆஸ்பத்திரி செலவு பண்ணுவியா? மொகரையில பாடுறா. நீ போட்டிருக்கிற இத்தினோண்டு குண்டுமணி தோட்டுக்கு ஒரு 500 ரூபாயும் மூக்குத்திக்கு ஒரு 100 ரூபாயும் தருவாங்க. அதை வச்சுக்கிட்டு நாக்க கூட வலிக்க முடியாது. நான் தான் எல்லாம் பாத்துருன்னு சொல்றேன்லக்கா, நீ எதுக்கு கவலைப்படுற? சிம்ரனு, சிம்ரனோட ஃப்ரெண்ட்ஷிப்போட யார் படைக்கு அஞ்சார், புரியுதா? எதுக்கும் பயப்படாம வாக்கா. டே அப்போ சௌமி, எங்கடி போய் தொலைஞ்சீங்க? ஏ சௌமி, என்ன எல்லாம் காது கேட்காத மாதிரி இருக்கீங்க? வந்தன்னு வச்சுக்க, இங்க ஒருத்தி பக்கத்துலயே படுத்துக்கிறா, அவளுக்குமே காது கேட்கல. என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அட என்னாச்சு இவளுக்கு? அவளுக்கு காது கேட்கலையா இல்ல நாம ஏதோ பேசுறனா? என்னம்மா கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சு? என்னது கூப்பிட்ட மாதிரி இருந்துச்சா? இருக்க முடி, எங்க எதுவும் வேலை வச்சிரோல என்னமோ பயந்துகிட்டு காது கேட்காத மாதிரி உட்காந்துருக்கிறதா எனக்கு தெரியாது நினைச்சிட்டு இருக்கியா? அம்மா நிஜமாவே காது கேட்கல, நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா, நீ படிக்கிற படிப்பு தான் தெரியாது எனக்கு. சுந்தரி அந்த வீட்டுக்கு போய் கௌரிய கட்டியும் சொல்லி வந்திருந்தா நான் கூப்பிட்டேன்னு சொல்லி கூட்டிட்டு வா. அப்படி அவ வரலனாலும் அங்கேயே இருந்து கூட்டிட்டு வா கையோட. உன் வாக்குல இல்லன்ட்டு ஓடியாந்துறாத. இப்ப எதுக்குமா கௌரிய கவு கூட்டிட்டு வர சொல்ற? ஏண்டி எல்லா விவரமும் சொன்னாதான் செய்வியா? அத்தையும் பாட்டியும் எங்க வெளியில போயிருக்காங்களாமடி, வீடு பூட்டி இருக்கும். அவ வந்தா வெளியில உட்காந்துருப்பா, அத்தான் சொல்றேன் போய் கூட்டிட்டு வான்னு. போ, கேள்வி கேட்காம. அத்தையும் பாட்டியும் வெளியில தானே போயிருக்காங்க, அதை சொல்றதுக்கே இவ்வளவு அழுத்துக்கிற? சரி, நான் போய் கூட்டிட்டு வரேன் இரு. ஆத்தாடி, இவங்க கிட்ட ஒரு வேலை வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள எனக்கு பாதி உசுறு கரைஞ்சிருது. இவளுக்கு என்னாச்சு? இங்க ஒருத்தி மாடாட்டம் கத்திட்டு கொஞ்சம் கூட அசையாம கொள்ளாம படுத்துருக்கா. ஏ பவித்ரா, என்ன பொழுது சாய நேரத்துல என்ன படுக்க? நான் கத்துறது நெசமா உனக்கு காதுல விழுவலையா? என்னடி இவ? அடியே இங்க பாரு, போட்டேன்னு வச்சுக்க. எந்திரி முதல்ல. அக்கா சொல்லுக்கா. சொல்லுக்காவா? ஏண்டி என்ன மூஞ்சி கிஞ்சலாம் வீங்கி அழுத மாதிரி இருக்கிற? அழுதியோடி? யாரும் எதுவும் சொன்னாங்களா? யார் என்ன சொன்னான்னு சொல்லு, அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணிப்பறேன். அதெல்லாம் எதுவும் இல்லக்கா, நான் அழுவல. ஸ்னேகாவோட ஹெட்செட்டை காதில் போட்டு பாட்டு கேட்டுட்டு படுத்திருந்தேன், அதனால தான் நீ கூப்பிட்டது எதுவும் கேட்கலக்கா, வேற ஒன்றும் இல்லை. என்னடி, நான் உனக்கு முன்ன பிறந்தவ, நீ என் காதலே பூ சுத்த பார்க்குறியா?
போனையும் காணோம், அந்த ஒயரையும் காணோம், பாட்டு கேட்டு படுத்திருந்தங்கிற. யாரை ஏமாத்த பாக்குற? என்ன நடந்துச்சுன்னு உண்மை சொல்றியா இல்லையாப்ப? அக்கா, அது என்ன போய் மென்னு முழுங்குற? என் மாமியாக்காரி எதுன்னு சொன்னாலா இல்ல என் நாத்தனாக்காரி எதுன்னு சொன்னாலா? எவ என்ன சொன்னான்னு சொல்லு, அவளை இன்னைக்கு பிரிச்சு மேய்ஞ்சு போறேன். அக்கா, நான் நம்ம வீட்டுக்கு போயிடுறேன்க்கா. அம்மாவும் அங்கே தனியாக கஷ்டப்பட்டுட்டு தானே இருக்காங்க. அம்மாவுக்கு துணையா நான் அங்கேயே போய் இருந்துக்கிறேன்க்கா. ஏன் இப்போ என்னாச்சு? நீ இந்த வீட்டில் வந்து இருக்கிறத பற்றி எவ்வளோ எதுவும் சொன்னாலுங்களா? அதெல்லாம் யாரும் எதுவும் சொல்லலக்கா. அம்மா தனியாக தானே இருக்காங்க. அம்மாவை நினச்சி பார்த்தேன், அதான் ஒரு மாதிரியா இருந்துச்சு. நான் எனக்கு கொண்டு போய் வீட்டில் விட்டுருங்கக்கா, இல்லைன்னா பஸ் ஏற்றி விடுங்க, நான் போய்க்கிறேன். அது எப்படி? இவ்வளோ நாளும் இல்லாமல் இப்போ மட்டும் உனக்கு திடீர்னு அம்மா நினைப்பு வந்துச்சு? யாரை காப்பாற்ற நினைக்கிற? இப்போ என்கிட்ட நீ சொல்லலன்னு வச்சுக்க, இனிமேல் எப்பவும் நீ என்கிட்ட பேசாத, அவ்வளோதான் சொல்லுவேன். உன்னை விட்டா எனக்கு யாருக்கா இருக்கா? நீயும் பேச வேணும்னு சொல்லிட்டு நான் எங்கக்கா போவேன்? எனக்கு உன்னையும் அம்மாவை விட்டா வேற யாருக்கா இருக்கா? அப்ப என்னன்னு சொல்ல வேண்டி? எதுக்கு இப்படி மூடி மறைக்கிற? என்னன்னு சொன்னாதானே எனக்கு தெரியும். உன் வாக்குல அழுதுட்டு படுத்திருந்தீங்கன்னா நான் என்னன்றி கண்டேன்? என்னன்னு சொல்லு. அக்கா, நான் சந்தோஷ்க்கு சாப்பாடு ஊட்டி விட்டுக்கிட்டு இருந்தேனா, அதானே பார்த்தேன். யாரு எதுவும் சொல்லாமலே அப்படி அழுதுட்டு படுத்திருப்ப. அவளுக்குலாம் எம்புட்டு பட்டாலும் புத்தி வர மாட்டேங்குது. அன்னைக்கு எம்புட்டு அடி வாங்கினா, அப்ப கூட கொஞ்சம் கூட உரைக்கவே இல்லை அவளுக்கு. அவளை என்ன பண்றன்னு மட்டும் பாரு. யாரு ஓசி சொடுத்துட்டு உட்காந்துக்கிறாங்க? அக்கா, நீ போய் இப்ப எதுவும் கேட்க வேணாம், சொன்னா கேளு, பிரச்சனை பண்ணாத. அவளை எதுவும் கேட்காம இதோட விட்டாதான் பிரச்சனை. எங்க வந்து உட்காந்துக்கிட்டு யார ஓசி சோறுங்கிறா? இன்னைக்கு நானா அவளான்னு பார்த்து போறேன். ஐயோ கடவுளே, இந்த அக்கா வேற சொன்னா கேட்க மாட்டேங்குது. தேவையில்லாம என்னால போய் பிரச்சனை பண்ணி கெட்ட பேர் வாங்கிக்க போகுது. அடியா காயத்ரி, என்னடி ரூமுக்குள்ளாரே பண்ற? வாடி வெளிய. ஐயோ போச்சு, எல்லாம் ஏன் தப்பு. அக்கா கிட்ட சொல்லாமலே இருந்திருக்கலாம். அடியே, என்னடி ரூமுக்குள்ளாரே பண்ற? ஆத்தாளு மகளும் எவ குடிய கெடுக்கலான்னு பிளான் போட்டுக்கிறீங்களா? வாடி வெளிய. இன்னைக்கு செம வெறியில இருக்கிறேன். வா, உன்னை இன்னைக்கு கொதறாம விட போறதில்ல. ஏய், என்ன சவுண்ட் ஓவரா குடுக்குற? இப்ப என்ன நடந்துச்சு? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கிற? வாடி வா. என்னடி நினைச்சிட்டு இருக்கிற உன் மனசுல? பிறந்த வீட்டுக்கு வந்தமா, 4 நாளைக்கு இருந்தமா, தின்னமா, போனமான்னு இருக்கணும். அதை விட்டுவிட்டு இங்கேயே டேரா போட்டுக்கிட்டு உன் அதிகாரத்துல இங்கே காமிச்சிட்டு இருக்க கூடாது. ஏய், நான் எங்க இருந்தா உனக்கு என்னடி? நான் என் அம்மா வீட்டுல தானே இருக்கிறேன். உனக்கு என்னடி பிரச்சனை? நீ உன் அம்மா வீட்டுல இருக்கிறதுல எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. பொம்பளையா லட்சணமா ஆக்கி போடுறத தின்னுபிட்டு அடக்க ஒடுக்கமா இருக்கணும். இப்படி பஜாரி மாதிரி குதிக்காத. இப்ப என்ன நான் பஜாரி மாதிரி ஆனே? ஓஹோ, உன் தங்கச்சிக்காரி அதுக்குள்ள வந்து உன்கிட்ட 1க்கு 2 கொசலம் பண்ணி விட்டாளா? அவ சொன்னதை கேட்டுதானே இப்ப நீ வந்து குதிச்சிட்டு இருக்கிற? ஆத்தாடி, சொல்லி காமன் நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள போய் அக்கா காரிட்ட 1க்கு 2 சொல்லி கொசலம் பண்ணி சண்டை கணி புட்டா. என்ன பொம்பளையா இருப்பாவ? ஏய் அக்கா, நீ பேசாம இருக்கா, பிரச்சனை பெருசு பண்ணாத. இங்க பாரு பவித்ரா, நீ கம்முன்னு கடை. எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ என்ன வேணாலும் சொல்லு. என் தங்கச்சி நீ ஏதாவது சொன்ன நாக்க அறுத்து போடுவேன். யாரு கொசலம் பண்றா? நீயும் ஆத்தாலும் பண்ணாத கொசலமா? ஆத்தாளு மகளும் என்ன மட்டுமா குறி வைக்கிறீங்க? ஊர்ல எவ்வளவு உங்க கண்ணு முன்னாடி கொஞ்சம் நல்லா சந்தோஷமா இருந்துடக்கூடாதே? உடனே அவளுக்கு எங்க கொசலம் பண்ணி எப்படி பிரச்சனை மூடி விடணுமா அப்படி பண்ணி அவளுக்கு நிம்மதி கெடுத்து விட்டுருவீங்களே. இதுதானே உங்க பொழப்பே. அடுத்தவ கூடிய கெடுக்கிற பொழப்பு நார பொழப்பா வச்சுக்கிட்டு தெரியுறீங்க நீயும் ஆத்தாலும். நீ அவளை சொல்றியா கொசலம் பண்றவனு? என்ன தாமரை, என்னமோ பக்கத்துல இருந்து பார்த்த மாதிரி பேசுற? எவ கூடிய நாங்க கெடுத்தோம் நீ பார்த்த? ஏன் உனக்கு தெரியாதா? அதை டீட்டெயிலா வேற சொல்லணுமா? ஆமா, என்னமோ ஓசி சோறு திங்குறான்னு சொன்னியா? நினப்பு இருக்கட்டும், நீ திங்கிறதும் அதே ஓசி சோறு தான். அக்கா, நீ கம்முன்னு கடை. அடியே, என்னடி ஏன் அம்மா வீட்டுல நான் திங்கிற சோறு எனக்கு ஓசி சோறு ஆகுமா? என்னடி பேசுற நீ? ஆமாங்கிறேன். ஒரு பொம்பளைக்கு கல்யாணம் ஆன அடுத்த நாள்ல இருந்து அவ புருஷன் மூடு தான் அவளுக்கு ஊடு. அவ அம்மா வீட்டுக்கு அவ என்னைக்குமே விருந்தாளி தான். அதனால நீயும் ஓசி சோறு தாண்டி என் கும்மாங்க. அக்கா, நீ கம்முன்னு கடை. புள்ளைய பெத்துக்கிறது மட்டும் ஒரு பொம்பளையோட கடமை கிடையாது. அந்த புள்ளைக்கு சோறுட்டி சீராட்டி பத்திரமா பாத்துக்கிறதும் ஒரு அம்மாவா பொம்பளையோட கடமை தான். நீ எதையும் கண்டுக்காம எனக்கு என்னன்னு தெரியவ? அவ உன் பையனுக்கு ஒன்னும் பார்த்து பார்த்து பக்குவம் பண்ணிட்டு இருக்கிற. அவளையும் நீ தப்பு சொல்லுவியா? அக்கா கம்மனு இருக்கா, நீ கம்மனு கடை. என்னடி சம்சாராத மின்சாரம் படத்துல வர்ற கண்ணம்மா ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குற? அவ அக்கா அக்காங்கிறா, நீ கம்முனு கடங்கிற. இத்தனை நாளா உன்னை எல்லாரும் பூமி தாயி, பொறுமையின் சிகரம், பொறுமையின் அடையாளம்லாம் சொன்னாங்க. இப்ப என்னமோ இந்த ஆட்டம் ஆடுற? அப்ப எல்லாம் நடிப்பா? தாமரை பொறுமையா இருந்ததுன்னு பாத்துருக்குற, இப்படி கோவப்பட்டு பார்த்ததில்ல. இனிமே அடிக்கடி பாப்படி. இவ அப்படியே பொறுமையா குனிஞ்சுக்கிட்டே இருப்பா. இவளை என்ன வேணாலும் பண்ணலாம் நினைச்சிட்டீங்களே? நான் மட்டும் பொங்கி எழுந்தேன்னு வச்சுக்க, சுனாமி மாதிரி எல்லாரையும் முழுகடிச்சிட்டு தாண்டி போவேன். அடச்சை, நான் கூட என் அம்மா ஒரு பொறுமையான பொம்பளை தான் வீட்டுக்கு மருமகளா கொண்டு வந்துருக்குன்னு நினைச்சேன். இப்படி பஜாரி மாதிரி ஆம்பளை கணக்கா சண்டைக்கு நிக்கிற? ஆமாண்டி, நான் ஆம்பளைக்கு ஆம்பளை, பொம்பளைக்கு பொம்பளை. பாக்குறியா? ஆ டிஸ்கூல்.
இவன கராத்தால பால இருப்பா போல இருக்குது. யஹூ உஹா ஹூ அடடி நான் இல்ல. யாருகிட்ட தாமரையா கொக்கா? இனிமே இந்த மாதிரி வாழை ஆட்டுவேன். ஆட்டி பாரு, ஆட்டுற வாழை ஒட்ட நறுக்கி போடுறேன். அக்கா நீ யாரு? ஆமாமா நான் தான். எப்படி இருந்துச்சு அக்காவோட பர்ஃபார்மன்ஸ்? சூப்பர்க்கா. நீ என்ன இப்படி மாறிட்ட? என்னால நம்பவே முடியல. ஆமா அப்புறம் மாறாம என்ன பண்ண சொல்ற? இவளுக்கு நம்ம நோண்டிட்டே இருப்பாளுங்க, நம்ம அழுதுகிட்டே இருக்கணுமாக்கா. வாடி.